கன்னிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நட்பு, சேர்க்கை, லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது, எனக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு கழட்டி விட்டவர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வது கன்னிராசிக்கு சிறப்பாக நடக்கும். கன்னிராசியா பிறந்து விருச்சிக லக்னமாக இருந்தால் வாழ்வின் நல்ல நிலையை அடைவார்கள். ராசி அதிபதி ஜீவனாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து புதனை குரு பார்த்தால், ராகு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ராகுவை குரு பார்த்தால் சுப சோபனங்கள் கிடைக்கும். யாருக்கும் சொல்றோமோ இல்லையோ இவங்களுக்கு முக்கியமா சொல்லணும். ஏன்னா கன்னிராசியில் பிறந்து 60 ஆண்டுகளை பூர்த்தி செய்தவர்கள், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் வேலையை பற்றி பயம் வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணுங்க ஐயா. ஐயா, இவர்களுக்கான வழிபாடு ஐயா, உண்மையாவே இந்த கன்னிராசிக்காரர்கள் சுகமே சொல்லுங்க சார். ஐயா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சார். கன்னிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா, 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆனா பார்வை செய்யும் இடங்கள் தான் குருவுக்கு பவர். கன்னிராசிக்கு 3ஆம் இடமான விருச்சகமும் 5ஆம் இடமான மகரமும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பார்க்குது. இது ஒரு பெரிய விசேஷம். கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேருக்கு பாருங்க, இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி பலிதமாகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய அருள் கிடைக்கும். 7ஆம் இடம் நட்பு, சேர்க்கை, பார்ட்னர்ஸ்குள்ள சின்ன தகராறுகள், ஏதாவது மன வருத்தங்கள், லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது, எனக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு கழட்டி விட்டவர்கள், பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வது, இதெல்லாம் உங்களுக்கு கன்னிராசிக்கு சிறப்பாக நடக்கும். இப்ப கன்னிராசியில பிறந்திருப்பாங்க நிறைய பேர். ஆனா பாருங்க, விருச்சக லக்னமா இருப்பாங்க, சில பேர் மகர லக்னமா இருப்பாங்க, சில பேர் மீன லக்னமா கூட இருப்பாங்க. ஐயா, நான் கன்னிராசி மீன லக்னம், எனக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய இதுவரை எத்தனையோ ராசி பலன்கள் இந்த உலகத்தில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி லக்னத்துக்கும் ராசி பலன் சொல்றது நம்மளுடைய சேனல்ல மட்டும்தான். இப்ப பாருங்க, கன்னிராசியா பிறந்து விருச்சிக லக்னமாக இருந்தால் வாழ்வின் நல்ல நிலையை அடைவார்கள். நிறைய பேர் பாருங்க, எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமான்னு சொல்லுங்க சாமி அப்படின்னா, லக்னத்தை குரு பார்க்கக்கூடிய கோச்சார காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். சில பேர் எப்பயுமே நல்லா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமாக பிறந்த கால ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிறந்த கால லக்னத்தை குரு பார்த்தாலே எப்படியும் பொழைச்சுக்கோ போப்பா அப்படின்னு சொல்லி ஜோசியர் அனுப்பிச்சுருவார். இப்ப டெம்பரவரியா இந்த விருச்சிக லக்னத்துக்கு 90 மார்க் வாங்குறதுக்கு இந்த குரு பார்வை லக்னத்துக்கு வந்திருக்கு, மகர லக்னத்துக்கு வந்திருக்குது, மீன் லக்னத்துக்கு வந்திருக்கு. இவர்கள் கன்னிராசியாக இருந்தால் மிகச் சிறப்பாக இருப்பார்கள். நிச்சயமா நல்லா இருப்பாங்க. லக்னாதிபதியாக இருந்தாலும் இப்ப பாருங்க, எந்த லக்னமாக வேணாலும் இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய், சூரியன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில மிகச் சிறப்பாக, அதாவது லக்னாதிபதியை குரு பார்த்தா. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சிம்ம லக்னம், சூரியன் தான் லக்னம். அந்த சிம்ம லக்ன சூரியன் கன்னிராசியாக இருந்து விருச்சகத்தில் சூரியன் இருக்கிறது, மகரத்தில் எனக்கு சூரியன் இருக்கிறது, எனக்கு மீனத்தில் சூரியன் இருக்கிறது, ஆனால் நான் சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கன்னி ராசியாக பிறந்து சிம்ம லக்னமாக இருந்து கார்த்திகை மாதம், தை மாசம், பங்குனி மாதத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவிகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் லக்னாதிபதியை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. லக்னத்தை பார்க்கறது ஒரு 90%, லக்னாதிபதியை பார்க்கறது 100%. மிகச் சிறப்பா இருக்குங்க. இப்ப கன்னிராசியில பிறந்து லக்னாதிபதி நமக்கு தெரியாது, அதனால நான் ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கன்னிராசியில பிறந்திருக்காங்க, செவ்வாங்க விருச்சிகம் மகரம் மீனத்துல இருக்கு, எப்படி இருக்கும் உங்க லைஃப்? ஐயா, பிரமாதமா இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியே செவ்வா. அந்த வீட்டுல இவர் போய் முயற்சி வெற்றி பெறுறதுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. கன்னி ராசிக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வா. இந்த அட்டமாதிபதி என்னையா பண்ணுவாங்க அப்படின்னா, போராட்டத்தை கொடுப்பார். ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையினுடைய தொழிலுக்காக, அன்றாட வாழ்க்கைக்காக, அல்லது பிரிந்தவர்கள் போராடி, கணவன் சொல்லுவார் எப்படியாவது அந்த பிள்ளை கூட பொழைக்கணும், மனைவி சொல்லுவாங்க எனக்கு வேண்டான்னு. இந்த மனமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் அட்டமாதிபதி மீனத்தில் இருந்தாலும், மகரத்தில் இருந்தாலும், விருச்சகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு நல்லதை செய்யும். புதன் அங்க இருக்கு, அவங்க ராசி அதிபதியே அங்க இருக்காங்க. எப்படி? ராசி அதிபதி ஜீவனாதிபதி, ராசி அதிபதி ஜீவனாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து புதனை குரு பார்த்தால் கல்வி விருத்தி, சொத்து விருத்தி. இந்த முறை யாருக்கெல்லாம் விருச்சகத்துல புதன் இருக்கோ, யாருக்கெல்லாம் மகரத்துல புதன் இருக்கோ, மீனத்துல புதன் இருக்கோ, அவர்களுக்கு கன்னிராசியாக இருந்தால் சுய உழைப்பில் ஒரு சொத்து உண்டு. அப்பா அம்மா கொடுக்கறது ஒரு பக்கம், நான் சம்பாரிச்சு வாங்கினதுங்க. அந்த சொத்து நீங்க என்ன எடுக்கிறீங்க?
செல்போன் முதல் கொண்டு சொத்து தான். செல்போன் இது நான் என் உழைப்புல வாங்கினதுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நான் கட்டினதுங்க, இந்த வீடு நான் வாங்கினதுங்க, இது நான் முயற்சி பண்ணி வாங்கினதுங்க, இந்த இடம் பாருங்க அப்பா வந்து 2.5 ஏக்கர் கொடுத்தாருங்க, அது ஓரமாவே ஒரு 1/2 ஏக்கர் வந்தது, அது நான் வாங்கினது. எதுக்கு மரியாதை அதிகம் சொல்லுங்க? நம்ம வாங்கினது அந்த 1/2 ஏக்கர் தான் அவன் பார்த்தோன்னே காலையில போனே பார்த்து கொண்டு அந்த மாதிரி சொத்து விருத்தி ஆகிறது. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த புதன் இருந்தா கிடைக்கும். அங்க குருவே இருந்தாருன்னா ஐயா அது பிரமாதமான விஷயம். எப்பயுமே குரு தன்னை பார்ப்பது ஒரு பலம். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு அந்த குருவை பார்ப்பார், அந்த குரு இந்த குருவை பார்ப்பார். பரஸ்பர குரு பார்வைன்னு பேர் இருக்கு. ஏன்னா 5, 7, 9 பார்வை. அப்ப இந்த குரு இந்த குருவையும் பார்ப்பாரா இல்லையா? அப்போ இதுதான் ஐயா விருத்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா தன விருத்தி. தனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம்னா நம்ம கிட்ட இருக்கிறது. தனம்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியலங்கிற அளவுக்கு பணம் இருந்தா அதுக்கு பேர் தனம். அந்த தன விருத்தி நல்லா இருக்கும். அப்புறம் இந்த விவசாயிகள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இந்த வருஷம் என்ன விலைக்கு விற்கும் என்னன்னு தெரியல, நல்ல விலைக்கு போகும். மஞ்சள் மஞ்சள் விவசாயிகள் பெரும்பாலும் பாருங்க, இந்த மஞ்சள் நிறைய பெரிய ரேட்டுக்கு போகும். அப்புறம் இந்த ஏலக்காய், இந்த மிளகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கக்கூடிய இந்த விவசாயிகள் மிகச்சிறப்பான நல்ல பலனை பெறுவார்கள். அது நல்லா இருக்கும். நிச்சயமாங்க. அங்க சுக்கிரன் தான். சுக்கிரன் தாயா வெள்ளி. இந்த வெள்ளியை குரு பார்க்கிறார். அதாவது சுக்கிரனை குரு பார்ப்பது ஒரு யோகம். வெள்ளிக்கு நல்ல ரேட் வரும். நம்ம கிட்ட வெள்ளி இருந்தா ஐயோ வித்துட்டோமே சொல்லுவாங்க. இந்த வெள்ளியால் லாபம் அடைபவர்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மனைவி மகிழ்ச்சி, இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன்னா கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கலஸ்திர காரகன் பிறந்த கால ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தாமத திருமணம் அல்லது மேரேஜ்ல பிரச்சனை. பிறந்த கால ஜாதகத்தில் கலஸ்திர காரகன் கெட்டிருந்தாலும் இந்த விருச்சகத்தில், இந்த மகரத்தில், இந்த மீனத்தில் குருவின் பார்வை பெறும் பொழுது சமரசமாக பிரச்சனை சால்வ் ஆகி, சரி விடுங்க, உங்க மேல தப்பு என் மேல தப்பு, சமாதானமாக குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்புகள். அப்புறம் சில பொருள்களை நம்ம வாங்கி வச்சிருப்போம், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பயன்படுத்தாமலே இருக்கப்படும், அல்லது அடமானத்திற்கு சென்றிருக்கும் சில பொருள்கள், நகையோ அல்லது ஏதோ ஒரு. இப்போ சில பேர் பாருங்க, இந்த வண்டி வாகனங்கள்லாம் பிட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது ஆர்சி புக் அடமானத்துல வச்சுட்டு அது திருப்புற வரைக்கும் ஒரு பயந்துட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் திருப்பி செலுத்திய பணத்தை முழுமையாக கட்டி விட்டுட்டு என்ஓசி வாங்கி சந்தோஷமா இருப்பாங்க. சுக்கிரனை விருச்சகத்திலும் மகரத்திலும் மீனத்திலும் கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்க. சனி இருந்துச்சுனாங்க ஐயா பிரமாதங்கய்யா. சனிதான் ஒரு அற்புதமான கிரகம். கன்னிராசியில் பிறந்து விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பார்வையால் பார்க்கப்படும் பொழுது நிறைய விஷயங்கள் தனக்கே தெரியாமல் மூடி கிடக்கும். ஐயா என்னப்பா இது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, டென்ஷன் ஆனவங்க பூரா இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல மறைத்து வைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். அதே மாதிரி மகரம் சொந்த வீடு, விருச்சகத்துல அனுஷம் இருக்கு, மீனத்துல உத்திரட்டாதி இருக்கு, மகரம் அனுஷம். இந்த மகரத்துல ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கும்போது சப்தம பார்வையால் குரு பார்க்கப்படும் போது இவர்களுக்கு இது 5ஆம் இடம். யாருக்கு? கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தாமத குழந்தைகள், மருத்துவத்தால் கிடைக்காமல் லேசியான பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும். குழந்தைகளினுடைய படிப்பு, நிறைய பேர் அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி வந்து குழந்தை படிக்க மாட்டேங்குது, அந்த குழந்தையெல்லாம் இப்ப படிக்க ஆரம்பிச்சு, ஐயா நல்லா படிக்கிறான், ஐயா என்ன ஆச்சுன்னு இல்லையா அப்படிம்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு 9ஆம் இடம், அதாவது 9ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது. அங்க சனி இருந்தால் ஐயா உள்ளதுலேயே பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? கால் வலி, மூட்டு வலி, வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய சிக்கல். இந்த கால் வலி வந்துட்டா ரொம்ப கஷ்டம். அந்த கால் வலியை இந்த குரு பகவான் சரி செஞ்சு கொடுத்துருவார். ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிகம் மகரம் மீனத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா பிரமாதங்க. இந்த ராகு வந்து கன்னிராசியாக இருந்து விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ இருந்தால், அதை விட கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டால், ராகு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ராகுவை குரு பார்த்தால் சுப சோபனங்கள் கிடைக்கும். நமக்கு ஒரு ஆசை இருக்குங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஃபிளைட்ல போயிட்டு வரணும். நீங்க நல்லா கவனமா கேளுங்க, இதுல 2 நீர் வீடு 1 நில வீடு. அப்போ நீர் வீடு அப்படிங்கிறது யாத்திரைகள், இந்த காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடந்துடும். ராகு ஒரு நில வீடா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், இந்த இடத்த வித்துட்டு வேற ஒரு இடம் ஆகலாமா, இல்ல இந்த இடத்துலயே வீடு கட்டலாமா, உள்ளூர்ல வீடு கட்டலாமா, வெளியூர்ல வீடு இந்த குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேது நல்ல விதமா முடிவு எடுத்துக்கணும். அதாவது வந்து விருச்சிகமும் மீனமும் நீர் வீடு, ஆமா, மகரம் வந்து நிலவீடு. நிலவீடு. சோ இது சார்ந்த விஷயங்கள் சால்வ் ஆகும். அருமையா இருக்கும். ஐயா அந்த கன்னி ராசிக்கு மறுமணத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ஐயா கன்னி ராசி அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
இயற்கையாவே பாருங்க, இந்த 12ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அயன சயன போகங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். காலபுருஷனுக்கு 12ஆக இருந்தாலும் கன்னி ராசிக்கு 7ஐ குரு பார்ப்பதினால் தடைப்பட்ட திருமணங்கள், 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல விதமா கிடைக்கும். நிச்சயமாங்க, நிச்சயமா. அதே மாதிரி இந்த கன்னிராசி குழந்தைகள் படிப்புல எப்படி இருப்பாங்க? ஐயா, படிப்பு பிரமாதமா வரும். கன்னி ராசிக்கு 4க்குடையவர் குரு. 4க்குடையவர் அழகா போய் 11ல உட்கார்ந்துருக்காரு. 4 11 4ன்னா என்ன? படிப்பு. 11ன்னா என்ன? வெற்றி. இந்த 4ஆம் இடத்து படிப்பை பெறக்கூடிய 11ஆம் இடத்து குரு பகவான் மிகச் சிறப்பான ஃபர்ஸ்ட் ரேங்க். கன்னி ராசியில யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க். இன்னொன்னு கூட சொல்லலாம், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் பாருங்க இந்த வருஷம் கன்னி ராசிக்காரங்க வருவாங்க. ஏன்னா 10th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ரமோஷன்ஸ் நல்லா இருக்கு. நிச்சயமா 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்போம். ஆமா, அவங்களுக்கு எப்போ இருக்கு உடல்நலம் சார்ந்து? யாருக்கு சொல்றோமோ இல்லையோ இவங்களுக்கு முக்கியமா சொல்லணும். ஏன்னா கன்னி ராசியில் பிறந்து 60 ஆண்டுகளை பூர்த்தி செய்தவர்கள், அவர்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் சரியாயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பென்ஷன் பணத்துல ஏதாவது குழப்பங்கள், ட்ரெஷரியில ஏதாவது பிரச்சனை, அல்லது குடும்ப உறவுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய பணத்தை அதெல்லாம் பெரியவங்கிட்ட வாங்கிக்கோ, அதெல்லாம் சின்னவங்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் இருவரும் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அண்ணனும் கொடுக்குறாரு, நானும் கொடுக்குறேன், அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் கன்னி ராசிக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சால்வ் ஆயிடும். நிச்சயமா இப்போ பொருளாதார சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கன்னி ராசிக்காரர்கள் வேலையை பற்றி பயம் வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணுங்கய்யா. ஏன்னா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார், டக்குன்னு ஜம்ப் ஆயிக்கலாம். ஆனா பொருளாதார சிக்கலை கொடுக்க மாட்டார். ஆனா நல்ல வாய்ப்பு தேடி வரும், அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா வாய்ப்பு நிறைய இருக்கு, நிறைய இருக்குங்கய்யா. ஐயா, இவர்களுக்கான வழிபாடு? ஐயா, உண்மையாவே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் வீடு, எல்லாரும் இந்த குரு பகவானை பத்தி பேசணும்னு என்ன சொல்லுவாங்க? சிவஸ்தலம் தான் சொல்லுவோம். ஆனா இந்த கன்னி ராசிக்கு மட்டும் பெருமாள் ஸ்தலம். சோழவந்தான் தெரியும். சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறைன்னு பேர். அந்த வீட்டுக்கு பேர், அந்த ஊருக்கு பேர் குருவித்துறை. குருவித்துறைனா என்னங்க? ஒன்னும் புரியலையா? குரு வீற்றிருந்த துறை, குரு பகவான் தவம் பண்ண இடங்கய்யா. இந்த இடத்துக்கு கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு தடவை கண்டிப்பா போகணும். இப்ப போயிட்டு வந்தாங்கன்னா, இப்ப இந்த குரு பயிற்சியில போயிட்டு வந்தா இப்ப நம்ம சொன்ன எல்லா பலன்களையும் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு, குருவும் சுயம்பு, குரு தவம் இருக்காருங்க. அதாவது ஒரு ஃபுல் வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானை வழிபட்டால், குரு பகவானே வலிமையானவர். எல்லா ஜாதகத்திலையும் குருவுக்கு பேர் முழு சுபர்னு பேர். அந்த முழு சுபர் தவத்தில் இருக்கக்கூடிய குரு வீற்றிருந்த துறை, குருவித்துறை அப்படிங்கிற சோழவந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவான். நீங்க எல்லா குரு பகவானையும் பாருங்க, அவர் சிவன் கோயில்ல இருப்பார். ஆனா இங்க பெருமாள் கோயில்ல அற்புதமா, அதிலும் குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 100க்கு 200% அருமையான பலனை தரக்கூடிய குருவித்துறை ஸ்தலம். 3ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை பொறுக்கும் பொழுது கண்டிப்பாக குருவித்துறை குரு பகவான் இவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தர காத்திருக்கிறார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, சுகமே சொல்வேன்.